வெல்கம் டு ஷூட்டிங்க போங்க. எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. எங்கே மறுபடியும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம அடுத்த வீடியோவோட மினி ஷார்ட்ஸ். இதில் வந்துட்டு நம்ம ஒரு பிளேஸை விசிட் பண்ண போகிறோம். அந்த பிளேஸ் எப்படி இருக்குது, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கான இது ஒரு மினி வெர்ஷனாக வச்சுக்கோங்க. இதோட ஃபுல் லென்த் டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட சஜஷன் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, பாண்டிச்சேரியிலேருந்து உசுட்டேரி திருக்கனூர் தாண்டி திருவேக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் இந்த பிளேஸ் இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, யூஎஸ்ஏல வந்துட்டு த கிரேட்டஸ்ட் கேனியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அதோட மினி வெர்ஷன் ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த பிளேஸ் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஆப்டான பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே வந்துட்டு மண் ரோட்டில் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மெயின் ரோட் வரைக்குமே நல்லா இருந்துச்சு. பட் அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே நுழைஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மண் ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு எல்லா கார்லேயும் போக முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ எங்களுக்கே வந்துட்டு தெரியாமல் தான் போனோம். 2 வீலரில் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம், பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப ரிமோட் ஏரியா, கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக சேஃப் கிடையாது. ஸோ கேர்ள்ஸ் யாரும் வந்துட்டு ஆர்வமாக போயிடாதீங்க. நாங்களே வந்து ஈவினிங் டைமில் தான் போனோம். அதனால் எங்களால் நிறைய டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுக்க முடியல. இந்த ரோட்டில் போகும்போது என் மைண்டில் வந்துட்டு ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அது என்ன நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுரு. ஆமாம், இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் லொக்கேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் எங்கள் கையில் யாருக்குமே உசுறு இல்லை. நான் ஆள் நடமாட்டமே இல்லை. ஒரு வழியாக நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம். அங்கே ஒரு மேடு மாதிரி இருக்குது. அங்கே நம்ம கார் 2 வீலர்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோப் இருக்கும். அந்த ஸ்லோப்பில் தான் நம்ம இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த பிளேஸ்க்கு போகும்போதே ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா குட்டி குட்டி கல்ஸாக இருக்கா, அதெல்லாம் வந்துட்டு நமக்கு சறுக்குது. ஸோ வந்து ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்னடா இவ வந்து இவ்வளோ ஓவரா பில்டப் கொடுத்தாலே, இப்போ ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸை காமிச்சிட்டு அப்படியே விட்டுட்டாலே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அஸ்கு புஸ்கு, நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக இதிலே சொல்லிட்டேன்னா நீங்கள் மினி வெர்ஷனை பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஃபுல் வீடியோவை யார் பார்க்குறது? கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சுன்றதை அதுலேயும் நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.